ஸோ போன வீடியோவில் இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட ரூல்ஸை வந்து பார்த்துருந்தோம். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை வந்து எப்படிலாம் வந்து எழுதணும், அது எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ரூல்ஸ் மட்டும் எழுதிடணும். இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு இன்ஜினியர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த மெஷர்மெண்ட் பார்க்க எப்படி இருக்குது, 1.623 0.10001 அப்படின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட்டு. இந்த ஜீரோஸில் தேவையே கிடையாது. ஓகேவா, இந்த ஒன்றை கூட விட்டுருங்க. ஜீரோஸில் தேவையே கிடையாது. ஆனால் என்ன தான் நம்ம வந்து இது அன்சிக்னிஃபிகண்ட்டுன்னு சொன்னாலும் இது வந்து கேல்குலேஷனுக்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் போடுறப்போ இந்த ஜீரோஸ் இருந்தால் ஒரு ஆன்சர் வரும், ஜீரோஸ் இல்லைனா ஒரு ஆன்சர் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஜீரோஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். ஜீரோஸ் ஆட் பண்ணல அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது வந்து வேறு இதாகிடும். இப்போ 1.623 அன்றது வந்து ஜீரோஸ் இருந்தால் ஒரு வேல்யூவாக இருக்கும், ஜீரோஸ் இல்லைனா ஒரு வேல்யூவாக இருக்கும். ரைட்டில். ஸோ அதனால் இது கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும். ஆனால் இதை வந்து பெருசாக இவ்வளோ பெரிய நம்பரை நீங்கள் டைரெக்டாக வந்து கால்குலேஷனில் போட்டு யூஸ் பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இவ்வளோ பெருசு ஒரு வாட்டியே இவ்வளோ பெரிய நம்பர்ஸாக போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் போடுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துடும். ஸோ அது எஃபிஷியண்ட்டாக மாற்றணும், ஆனால் அது அக்யூரேட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அந்த சயின்டிஃபிக் நோட்டேஷனோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏன் இருக்குல்ல, அந்த ஏன் இருக்கிறது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக இருக்கும். இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அந்த 4 வேல்யூஸ் மட்டும்தான். 1.623 1.623ன்றது ஏவாக இருக்கும். ஓகேவா, மிச்சம் இருக்கிறது எல்லாமே இந்த ஜீரோஸ் எல்லாமே பியாக இருக்கும். ஓகேவா, இந்த ஜீரோஸ் எல்லாம் ஒன்றா பவர்ஸ் 10 பவராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 ஜீரோஸ் இருக்கா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 1.623 × 10 பவர் 1 2 3 4 5 6 ஜீரோஸ் இல்லை. ஸோ 10 பவர் 6 இப்படி எழுதிடலாம். ஸோ பார்க்க எப்படி இருக்குது, ஈஸியாக தானே இருக்குது. ஸோ இவ்வளோ இதை வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறத இவ்வளோ ஈஸியாக ப்ளஸ் அதை அக்யூரேட்டாக மாற்றுறதுக்காக தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, இந்த பக்கம் இருக்கிறதுல இங்கே இருக்கிறது வந்து எப்போவுமே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக படிக்கிறோம். ஏன்னா மோஸ்ட்டில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் கேல்குலேஷன்ஸ் பார்த்தீங்க, ஏதாச்சும் நம்பர் பார்த்தீங்க, இப்போ அவகேட்ரோ நம்பர் கூட பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரையும் ஃபிசிக்ஸ் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. சயின்டிஃபிக் நோட்டேஷனை மட்டும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷனும் இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்லாம் படிக்கிறதே இதுக்காக தான் மெயினாக. ஸோ இதோட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் சயின்டிஃபிக் நோட்டேஷன் பேசிக் டெஃபினேஷன். நான் இப்போ சொன்னது தான் எனக்கு கொடுத்துருக்கேன், தியரியாக கொடுத்துருக்கேன். These scientific notations are used to express a result measurement approximately. ஒரு மெஷர்மெண்ட்டை அப்ராக்சிமேட் ப்ளஸ் அக்யூரேட்டாக காட்டுறதுக்காக தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. For a measurement with huge digits, it may be hard to write all of them, but it is needed for the calculation. Hence, the zeros which are insignificant can be written in the powers of 10, and the significant figures are written in numbers. ஸோ நான் சொன்னது தான் நீங்கள் எழுதியிருக்கேன். நான் எப்படின்னா அந்த அன்சிக்னிஃபிகண்ட் ஜீரோஸை நீங்கள் 10 பவர்ஸாக போட்டுக்கலாம். அந்த சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸை மட்டும் நீங்கள் வந்து டேரெக்டாக நம்பராகவே போடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் வச்சுருந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிளில் கிலோமீட்டர் எழுதும்போது அது மீட்டர் எழுதும்போது ஈஸியாக இப்படி முடிச்சிட்டோம். 4.700 மீட்டர் முடிச்சிட்டோம். பட் அது கிலோமீட்டர் மாறும்போது 0.0044700 வருது. ஸோ இப்படி இருக்கிறத நம்ம எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற ஜீரோஸ்லாம் அன்சிக்னிஃபிகண்ட். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், × 10⁻³ போட்டுக்கலாம். நான் எதுக்கு இந்த இடத்துல -3 போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் வேல்யூக்கு பின்னாடி இருக்கிற ஜீரோஸ் எப்போவுமே மைனஸில் தான் போடணும். ஓகேவா, பின்னாடி எத்தனை ஜீரோஸ் வந்தாலும் அது எல்லாமே மைனஸில் போகும், -∞ இருக்கும். ஸோ 10⁻∞ அது போட்டுக்கலாம். ஓகேவா, அதனால நான் இங்கே × 10⁻³ கிலோமீட்டர்னு போட்டிருக்கேன். இதுவே இந்த ஜீரோஸ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, அதாவது 4700000000 இப்படி இருக்குது. நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட் இது 4 மட்டும்தான், இது எல்லாமே அன்சிக்னிஃபிகண்ட். இது நீங்கள் எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 4.700 × 10⁻⁴ எழுதிக்கலாம். இங்கே +4, ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ பேக்கில் இருந்தால் மைனஸு, ஃப்ரண்ட்டில் இருந்தால் ப்ளஸ்ஸு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்னதை தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்து வச்சுருக்கேன். நான் எதுக்கு இவ்வளோ ரைட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒன்று
எனக்கு வந்து புரியணும். நான் வந்து ஒரு கான்செப்ட் படித்த உடனே எனக்கு கொஞ்சம் மறந்துடும். ஸோ நான் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ப்ளஸ் நான் இதெல்லாமே சொல்லி கொடுத்த அப்புறமா லெசன் 1 ஃபுல்லாக வந்து நோட்ஸாக நான் வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிவிடுவேன் தேவையானவங்களுக்கு. அதுக்காக தான் நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸை எப்படிலாம் எழுத முடியும்ன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்து ஓகே, இந்த நோட்டில் இருக்கிறது பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு -∞ யூஸ் பண்ணுவோம். பேக்கில் இருக்கிறது, அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு -∞ யூஸ் பண்ணுவோம். பேக்கில் வர்றதுக்கு +∞ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதை தான் நான் உங்களோட டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அடுத்து ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வித் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இது சப் டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போதும் டிவிஷன் பண்ணும்போதும் நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தி ஃபைனல் ரிசல்ட் ஷுட் ஹேவ் தி சேம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஆஸ் தி மெஷர்மெண்ட் வித் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இன் தி கால்குலேஷன். அதாவது நீங்கள் சம் கால்குலேஷன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க. அந்த ப்ராப்ளம்ஸில் நிறைய வந்து டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. வால்யூம் கொடுத்துருப்பாங்க, டென்சிட்டி கொடுத்துருப்பாங்க, மாஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கொஷினில் கொடுக்குற டேட்டா சொல்கிறேன். ஸோ அந்த கொஷின் கொடுக்குற டேட்டாஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் ஒரு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டேட்டாஸ் வச்சு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் லீஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸு, கொடுத்துருக்க டேட்டாவில் இருக்கிற லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கிற அந்த கால்குலேஷன் மாதிரி தான் லாஸ்ட்டில் இருக்கிற ஆன்சரும் இருக்கணும். நான் சொன்னால் புரியாது, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொஷின் கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் தி டென்சிட்டி ஆஃப் எ லிக்விட் வித் மாஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். 4.237 கிராம்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் வால்யூம் கொடுத்துருக்கேன். வால்யூம் வந்து 2.51 cm². ஓகேவா? ஸோ ரெண்டுமே கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தாலே தெரியும், இதுக்கு வந்து 4 சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் இருக்குது, இதுக்கு வந்து 3 சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 4 இருக்குது, இதுக்கு வந்து 3 இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும், இதுக்கு தான் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இருக்குது. கொடுத்துருக்க டேட்டா ரெண்டுலாம் இதுதான் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து சில ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரியும் டென்சிட்டி என்னது, மாஸ் பர் வால்யூம். ஓகேவா? உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டென்சிட்டி மீன்ஸ் மாஸ் பர் வால்யூம். ஓகேவா? ஸோ நம்ம மாஸ் கொடுத்துட்றாங்க, வால்யூம் கொடுத்துட்றாங்க, டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் 4.237 டிவைட் பை 2.51. ஓகேவா? இது ரெண்டும் நீங்கள் கால்குலேட்டரில் ஒரு வேலை டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெருசாக வரும். 1.69887342 அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வரும். அவ்வளோ பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து மேபி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம். இவ்வளோ பெருசாக இருக்கே, நான் வந்து எத்தனை டிஜிட்ஸ் போட்டுக்கிறது, 1 பாயிண்ட்டுக்கு அப்புறமா 3 டிஜிட் போடலாமா, 4 டிஜிட் போடலாமான்னு டவுட் வரும்ல. அது மாதிரி டவுட் வரும்போது நீங்கள் வந்து அதை டிவிஷன் இல்லை மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இங்கே 3 இருக்கா? ஸோ நீங்கள் 3 வேல்யூஸ் போட்டால் போதும். 3 சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் வரையும் அந்த சொல்யூஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணி விட்டால் போதும். ஓகேவா? நீங்கள் ஃபர்தராக போக தேவையில்லை. ஃபர்தராக எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடலாம். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில். ஓகேவா? ஸோ இது வரையும் தெரிஞ்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மெத்தடில் மட்டும் நீங்கள் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டில் தான் ஆன்சர் வரணும். ஓகேவா? ஸோ இங்கே 3 இருக்குது, ஆன்சரும் நான் 3லேயே ரவுண்ட் ஆஃப் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் பேசிக் ரூல். அடுத்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் போகலாம். ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் வந்து வெரி சிமிலர் டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஆனால் இதில் எப்படி நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை வச்சு ஆன்சர் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோமோ இங்கே வந்து டெசிமல் பிளேஸஸ் வச்சு ஆன்சர் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஈஸி தான். இதே எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் புரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 மாசஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 மாசஸ் நான் ஆட் பண்ணணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 436.32 கிராம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் 227.2 கிராம் ப்ளஸ்ஸு 0.301 கிராம். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கே வந்து டெசிமலுக்கு அப்புறமா 2 நம்பர் இருக்குது, இங்கே டெசிமலுக்கு அப்புறமா 1 நம்பர் தான் இருக்குது, இங்கே டெசிமலுக்கு அப்புறமா 3 நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ இது 3த்தில் இதுக்கு தான் லீஸ்ட் இருக்குது. ஓகேவா? டெசிமலுக்கு அப்புறமா இதுக்கு தான் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதுக்கு வந்து 2 இருக்குது, இதுக்கு வந்து 3 இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து 2 இருக்குது, இதுக்கு வந்து 3 இருக்குது, இதுக்கு மட்டும் 1 இருக்குது. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சிடுவீங்களா, ஃபைனல் ஆன்சர் வரும்ல. ஃபைனல் ஆன்சரை எப்படி இதுக்கு வந்து ஒன்றே ஒன்று தானே இருக்குது, டெசிமலுக்கு அப்புறம் 1, இதுவும் வந்து 1த்துலேயே வந்து முடிச்சிடணும், 1த்துலேயே ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா எத்தனை நம்பர்னாலும் இது 1த்துலேயே நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்
பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான் பேசிக்காக வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷனில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வச்சு கால்குலேஷன் பண்ணுறது. ஓகே, அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது நான் சொன்னேன்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொன்னேன்ல, அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதை பற்றி வரலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து பேசிக்காக அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனோட பேசிக் ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சு, நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகே, எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா இந்த பார்ட் பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு நம்பர் ஒன்று ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அடிஷனல் சப்ட்ராக்ஷனும் பண்ணுறீங்க, இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனும் பண்ணுறீங்க. அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது வந்து இப்படி வருது. இந்த 3 தான் உங்களுக்கு தேவை. இந்த 3 தான் நீங்கள் தேவை. இது நீங்கள் வந்து தேவையில்லை, நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறீங்க. இது 3 மட்டும் வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்போ நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க இந்த நம்பரை. ஓகேவா? இந்த நம்பர் தேவையில்லை, தூக்க போகிறீங்க அப்படின்னா இந்த நம்பர் தூக்க போகிற நம்பர் 5 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கடைசி நம்பர் இருக்குல்ல, அந்த கடைசி நம்பரை ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா வச்சு போடணும். இப்போ எனக்கு 4 இருக்குது. ஓகேவா? இங்கே 2.746 இருக்குது. இந்த 4 வரும்னா நம்மளுக்கு தேவை. ஓகேவா? 4 வரும்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. இப்போ ஓகேவா? 6 நம்மளுக்கு தேவையில்லை, 6 நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 600 5 விட பெருசுன்றதுனால இந்த 400 5ஆக மாற்றிடுவோம். ஓகேவா? அதாவது ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா 2.75 போடுவீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு. ஓகேவா? இதை வந்து 5 விட பெருசாக இருக்கும்போது, இன்கேஸ் 5 விட சின்னதாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறீங்க, என் ஆன்சர் வந்து 5 விட சின்னதாக இருக்குது. இங்கே நான் 4 கொடுத்துருக்கேன். இங்கே 4 நீங்கள் ட்ராப் பண்ணணும். 4 வந்து 5 விட சின்னது. 5 விட சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, டேரெக்டாக அப்படியே போட்டுடலாம். நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் 4 ட்ராப் பண்ணிட்டு 2.74 டேரெக்டாக போட்டுடலாம். அடுத்து இன்கேஸ் நீங்கள் ட்ராப் பண்ண போகிற நம்பர் வந்து 5 எக்ஸாக்டாக 5 தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக 5 தான் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நம்பரு ஆடாக ஈவனாக பார்த்துக்கோங்க. ஒரு வேளை ஆடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். 400 தப்பாக சொல்லிட்டேன். ஒரு வேளை ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அது எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஓகேவா? நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட் 5 ட்ராப் பண்ணி டேரெக்டாகவே ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் ஒரு வேளை ஆடாக இருந்துச்சு, 3, 7, 9 அப்படி ஆட் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் பண்ணி தான் போடணும். ஸோ இன்கேஸ் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி 2.735 கொடுத்துருக்கேன். இந்த 5 நீங்கள் ட்ராப் பண்ணணும். அது இங்கே 3ன்றது ஆட் நம்பர். ஸோ நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி போட்டிருக்கோம் 2.74. அதை இங்கே பார்த்தீங்கன்னா 4ன்றது ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ நான் இன்க்ரிமெண்ட் எதுவும் பண்ணல, டேரெக்டாக போட்டிருக்கேன். ஒரு வேளை எப்படி இருந்துச்சு 2.739 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 7395 இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இது 3மே இப்போ நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது 3மே வந்து நான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். 5 நான் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ 5 நான் ட்ராப் பண்ணும்போது ஆன்சர் உங்களுக்கு எப்படி வரும்னா 2.740 வரும். ஒரு நம்பர் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், பிகாஸ் இது ஆட் நம்பர்ன்றதுனால. ஓகேவா? இவ்வளோ தான் மக்களே, ரொம்ப ஈஸி. சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் அது ஆப்ரேஷன்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ இது வரை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு கமெண்ட்டை விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் க்ளியர் பண்ணுறேன். ஸோ நோட்ஸ் ஏதாச்சும் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபோட்டோ எடுத்து ட்ரைவில் போட்டு விட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.